ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பொறியியல் என் பயணம். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கிளியரன்ஸ் ஃபிட், ட்ரான்சிஷன் ஃபிட் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா? இந்த 3 ஃபிட்ஸும் ஷாஃப்டோட டைமென்ஷன்ஸ் லிமிட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வித் எக்ஸாம்பிளோட நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப முக்கியமான டாபிக், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி இது பேஸ்ட் பண்ணி நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? இந்த டயக்ராம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். இன்கேஸ் ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் ஒன் செகண்ட் பார்த்துக்கோங்க. இப்போது இதை பேஸ்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா? கிளியரன்ஸ் ஃபிட்னு என்னென்னு சொல்லிட்டு பார்ப்போம். கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா? கிளியரன்ஸ் ஃபிட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா ஹோல் பேஸ் பண்ணியிருக்கோம். ஹோல் ஹெச். ஓகேங்களா? ஹோல் ஹெச் வித் ஷாஃப்ட் A to G. ஓகேங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஹோல் வந்து ஹெச். ஓகேங்களா? ஷாஃப்ட் வந்து A to G வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அது கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதாவது இந்த டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஹெச் இருக்குது, கரெக்டுங்களா? அதே போல் இந்த ஏலிருந்து ஜி வரைக்கும், ஓகேங்களா, ஏலிருந்து ஜி வரைக்கும் இது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஃபிட்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இதை பேஸ்ட் பண்ணி அசம்பிள் பண்ணக்கூடிய அசம்பிளிஸ் எல்லாமே வந்து கிளியரன்ஸ் ஃபிட் அசம்பிளிஸை பேஸ்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? இப்போது செகண்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ட்ரான்சிஷன் ஃபிட். ட்ரான்சிஷன் ஃபிட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஹோல் ஹெச் வித் ஷாஃப்ட் ஆஃப் தி ஷாஃப்ட் H to N. அதாவது ஹோல் வந்து நம்மளுக்கு ஹெச். ஓகேங்களா? ஹோல் வந்து ஹெச். அதே போல் ஷாஃப்ட் வந்து H to N வரைக்கும். ஓகேங்களா? கிளியராக புரிஞ்சுக்கோங்க. H to N வரைக்கும். அதாவது ஹெச் இந்த இடத்துல இருக்க பாருங்கள், இந்த ஹெச் இந்த இடத்துல இருந்து N வரைக்கும், KLMN இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிட்டை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ட்ரான்சிஷன் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட். தேர்ட் ஒன்றா பார்க்க போகிறது இன்டர்ஃபரன்ஸ். ஃபிட் அப்படின்னா ஹோல் ஹெச் வித் ஷாஃப்ட் ஆஃப் P to ZC வரைக்கும். சரிங்களா? இது வரைக்கும் இருக்கக்கூடிய ஃபிட்ஸை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். சரிங்களா? இதுக்கு முன்னாடி கிளியரன்ஸ் ஃபிட்னா என்னது, ட்ரான்சிஷன் ஃபிட்னா என்னது, இன்டர்ஃபரன்ஸ் ஃபிட்னா என்னதுன்னு சொல்லிட்டு உங்கள் கேஸ் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோஸை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? இந்த 3 ஃபிட்ஸ் அண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டாஸ், கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பேஸ்ட் பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்ப்போம். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு கிளியரன்ஸ் ஃபிட். கிளியரன்ஸ் ஃபிட் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்மால் கிளியரன்ஸ், மீடியம் கிளியரன்ஸ், லார்ஜ் கிளியரன்ஸ், இதை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போது கிளியரன்ஸ் ஃபிட்டில் வந்து ஸ்மால் கிளியரன்ஸ். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறது என்ன அப்படின்னா ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்மளுக்கு ஹோல் அசம்பிளி வந்து ஹெச் வித் FRG. ஓகேங்களா? FRG இருக்கக்கூடிய நம்ம அந்த ஷாஃப்ட் சைஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அமையக்கூடிய அந்த அசம்பிளிஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னா நமக்கு ஸ்மால் கிளியரன்ஸாக இருக்க போகுது. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்க பாருங்கள் ஹெச் G அண்ட் FGH. இந்த இடத்துல இருக்கக்கூடிய FGH. ஓகேங்களா? இந்த இடத்துல இருக்கக்கூடிய FGH நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மால் கிளியரன்ஸாக இருக்க போகுது. அதே சமயத்தில் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மீடியம் கிளியரன்ஸாக இருக்கும். அதே போல் A to B இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா C வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த
அசம்பிளிஸ் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னா லார்ஜ் கிளியரன்ஸாக வந்து இருக்க போகுது. இது ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு டயக்ராம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு மோரல்லஸ் எல்லா கான்செப்ட்டுமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேங்களா? மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட் அப்படின்னும் போது ஹெச் வித் டிஆர்இ. ஓகேங்களா? டிஆர்இ. அதே போல் சி லார்ஜ் கிளியரன்ஸ். லார்ஜ் கிளியரன்ஸ் ஃபிட் என்ன அப்படின்னா ஹெச் ஹோல் ஆஃப் ஹெச் ஷாஃப்ட் ஆஃப் ஏஆர்சி. ஓகேங்களா? ஏஆர்சி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த அசம்பிளிஸை வந்து என்னென்னு சொல்கிறோம்னா லார்ஜ் கிளியரன்ஸ் ஃபிட் அசம்பிளிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கிரேட்ஸ். ஓகேங்களா? கிரேட்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிரேட். ஓகேங்களா? I01 to IT1. ஓகேங்களா? IT1 வரைக்கும் இருக்கக்கூடிய இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த கிரேட்ஸை நம்ம மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட். ஓகேங்களா? மெஷரிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? செகண்ட் ஒன் IT2 கிரேட் 2 IT4. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், இந்த பர்பஸுக்கு இந்த கிரேட் வந்து யூஸ் பண்ணுவோம். அடுத்தது IT5 to IT10. ஓகேங்களா? இது வரைக்கும் இருக்கிறது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் பர்பஸ் டூல், ஜென்ரல் பர்பஸ் கிரேட். ஓகேங்களா? அடுத்தது ஃபோர்த் ஒன்று நம்ம பார்க்க போகிறது IT11 to IT16. ஓகேங்களா? நம்மளுக்கு டோட்டலாக வந்து 18 நம்பர்ஸ் கிரேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடியே பார்த்துருக்குறோம். அது வந்து எதுக்கு எந்தெந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு எந்தெந்த ரேஞ்ச் வந்து எடுத்துப்பாங்க, எந்த கிரேட்ஸ் நம்பர்ஸ் எடுத்துப்பாங்க அப்படின்றது தான் இது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் IT11 to IT16 இது வந்து வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ், வெரி லெஸ் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஓகேங்களா? மெயினாக இதை பேஸ் பண்ணி தான் வந்து கிரேட்ஸ் வந்து இருக்கும். ஓகேங்களா? இந்த கிரேட்ஸை வச்சே நீங்கள் வந்து அந்த பார்ட்ஸ் வந்து மெயின்லி இம்பார்ட்டன்ஸாக இல்லை ஜென்ரல் பர்பஸாக இல்லை வந்து வெரி லெஸ் இம்பார்ட்டன்ஸாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஷினை பார்த்த உடனே வந்து ஈஸியாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரிங்களா? இப்போ பார்த்தா நம்ம எக்ஸாம்பிள் இருந்து நம்ம ஒரு சில ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பார்க்கலாம் பாருங்கள். செலக்ட் த ஹோல் அண்ட் ஷாஃப்ட் பேர் with grade of tolerance for producing piston and cylinder for hydraulic press. ஓகேங்களா? having capacity of 100 tons. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா select the whole shaft pair. ஓகேங்களா? for grade of tolerance producing piston and cylinder. நம்மளுக்கு ஹைட்ராலிக் ப்ரெஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஹைட்ராலிக் ப்ரெஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட் பார்ட்ஸ். கரெக்டுங்களா? அது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். ஹைட்ராலிக் பார்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் டூல்ஸ் கிடையாது, நம்மளுக்கு ஒரு முக்கியமான ப்ரெஸ். ஓகேங்களா? அப்போ முக்கியமானது அப்படின்னும் போது நீங்கள் இந்த கிரேட், சரிங்களா, அதுக்கு முன்னாடி இந்த கொஷின்ஸை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் கண்டிஷன் நம்ம எதை செக் பண்ணணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டீவியேஷன். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டீவியேஷன்ஸை ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். செகண்ட் செக் பண்ணுறது என்ன அப்படின்னா கிரேட் ஆஃப் டாலரன்ஸ். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஒன் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட். பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட். ஓகேங்களா? இதை பேஸ்ட் பண்ணி தான் நீங்கள் வந்து ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டீவியேஷன் எல்லாத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா பேசிக் சைஸ் வந்து நம்மளுக்கு 200 இருக்குது. சரிங்களா? பேசிக் சைஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹெச் ஹோல் பேஸ்டான அசம்பிளிஸ் இது. ஓகேங்களா? எல்லாத்துலேயுமே காமனாக ஹெச் மட்டும்தான் இருக்குது. அதோட கிரேட். ஓகேங்களா? ஃபண்டமெண்டல் டீவியேஷன் ஸோ ஹெச். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கிரேட். கிரேட் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர். பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அப்படின்னும் போது நம்மளுக்கு பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் ஹைட்ராலிக் ப்ரெஸ். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ்ன்னும் போது நம்மளுக்கு மோரர்லெஸ் அதோட கிரேட்ஸ் எந்த இடத்துல வரணும்? ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னும் போது மோரர்லெஸ் 2 to I4 5 இந்த மாதிரி ரேஞ்சுக்குள்ளே நம்மளுக்கு வரணும். கரெக்டுங்களா? இப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆப்ஷன்ஸில் எது இருக்குது அப்படின்னா
ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் சி. அதாவது இந்த ஹெச்சி இருக்கிற இடத்துல சொல்கிறேன். அவங்கள ஓவர் பேஸ்டாக இருக்கும்போது இந்த இடத்துல 3, அதே போல் இந்த கிரேடு வந்து நம்மளுக்கு 3ன்னு சொல்லிட்டு இருக்குது. ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட். ஸோ நம்மளுக்கு 2 ஆப்ஷன்ஸ் வந்து கிளிக் ஆகுது. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா டிஎஃப்ஜி. சாரி, டிஎஃப்ஜி கிடையாது, நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன்ஸும் கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ இது 2 ஆட் பண்ணிக்கலாம். டி அண்ட் ஜி. ஓகேங்களா. மெயினாக வந்து பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அசம்பிளிஸ் அப்படின்னாவே நம்மளுக்கு என்ன ஃபிட்? ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா. ரொம்ப அதிகமான கிளியரன்ஸ் ஃபிட்டை நம்ம எடுத்துக்க மாட்டோம். கரெக்டுங்களா. அப்போது ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எஃப்ஜி 2த்துக்குள்ளே தான் நம்மளுக்கு இருக்கும். அப்போது ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணதில் இந்த இடத்துல ஜி இருக்குது. ஓகேங்களா. இன் கேஸ் ஆஃப் டி எடுத்தோம் அப்படின்னா டி வந்து கிளியரன்ஸ் ஃபிட் என்னென்னு பாருங்கள், நம்மளுக்கு மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா. அதே போல் இதோட டாலரன்ஸ் நம்மளுக்கு மோரர்லெஸ் வந்து சேமாக இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வந்து மோரர்லெஸ் கரெக்ட் ஆப்ஷன் இது அப்படின்னா ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இந்த ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணி ஆகணும். ஸோ கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா. ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுறது ஃபண்டமெண்டல் டிவியேஷன்ஸை செக் பண்ணணும். ஓகேங்களா. ஹெச் பேஸ்ட் ஹோல் பேஸ்டான அசம்பிளிஸாக, அது என்ன பேஸ்டான அசம்பிளிஸ்ன்னு சொல்லிட்டு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து கிரேட். ஓகேங்களா. கிரேட் வந்து நம்மளுக்கு என்ன மிஷின்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஹைட்ராலிக் ப்ரெஸ்ன்னும் போது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் வந்து எந்த கிரேட் ரேஞ்சுக்குள்ளே வரும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ நம்மளுக்கு மோரர்லெஸ் இப்போ 2 ஆப்ஷன் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது பர்ஃபார்மன்ஸ் அண்ட் காஸ்ட் வைஸ். ஓகேங்களா. இப்போ பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் அண்ட் காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஜி வந்து இருக்குது, அதாவது ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் இது மாதிரி தான் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், வேறு எதுவும் கிடையாது. இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம், அப்போ இன்னும் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்கள். செலக்ட் த ஹோல் ஷாஃப்ட் பேர் வித் கிரேட் ஆஃப் டாலரன்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் பிஸ்டன் அண்ட் சிலிண்டர் ஆஃப் ஐசி இன்ஜின். ஓகேங்களா. இந்த இடத்துல அவங்க கொடுத்தது ஐசி இன்ஜின் நம்மளுக்கு ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நம்மளுக்கு ஜென்ரல் பர்பஸான ஒரு ஜென்ரல் பர்பஸ் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ். கரெக்டுங்களா. அப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ஆப்ஷனில் எதை செக் பண்ண சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல் டிவியேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே வந்து ஹோல் பேஸ்டான சிஸ்டம் இருக்குது. ஸோ மோரர்லெஸ் ஓகே. அதே போல் நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறது என்ன அப்படின்னா கிரேட். கரெக்டுங்களா. கிரேட் நம்ம என்ன கிரேட்ஸ் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஜென்ரல் பர்பஸ் மிஷின்ஸ் அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ ஜென்ரல் பர்பஸ் மிஷின்ஸ் வந்து எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். கிரேட் ஜென்ரல் பர்பஸ் மிஷின்ஸ் வந்து ஐடி கிரேட் 5 to 10 வரைக்கும் நம்மளுக்கு கிரேட்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகிருக்கு. 5 to 10 வரைக்கும். ஸோ நம்ம 5 to 10 ஓகேங்களா. மோரர்லெஸ் 5 to 10 அப்படின்னும் போது ஆப்ஷன் பி அண்ட் ஆப்ஷன் டி 2 செலக்ட் ஆகுது. ரிமைனிங் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து கேன்சல். இந்த இடத்துல பாருங்கள், அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. இந்த இடத்துல 6 and 8 மட்டும் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. அதே போல் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிட்ஸ் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இந்த இடத்துல F4, அதே போல் இந்த இடத்துல He6. ஓகேங்களா. இந்த இடத்துல நம்ம மோரர்லெஸ் வந்து F and E இதிலிருந்து ஒரு சின்ன விஷயம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் இந்த இடத்துல தான் நம்ம தப்பு பண்ணுவோம். சரிங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா F and E ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்மால் அண்ட் மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட். ஓகேங்களா. எஃப் வந்து நமக்கு ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட்டில்ஸில் வரும், நமக்கு மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட்டில் இ வரும். ஓகேங்களா. எஃப் வந்து 4 and 6. இந்த இடத்துல எஃப் வந்து 4, 6 இருக்குது. நமக்கு 4 பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரேஞ்சுக்குள்ளே வருதுன்னா ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸில் வருது. ஓகேங்களா. இந்த 4 இந்த இடத்துல இருக்கக்கூடிய F4 வந்து ஹைலி இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸில் வருது. ஆனால் நமக்கு ஐசி இன்ஜின் அப்படின்னும் போது மோரலஸ் ஜென்ரல் பர்பஸான டூல். ஜென்ரல் பர்பஸான டூல் வந்து நம்மளுக்கு 5 to 10. ஸோ இந்த 6 இந்த கிரேட்ஸ் வந்து நம்மளுக்கு சர்டிஃபிகேஷன் ஆகுது. ஸோ அப்போ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னொரு விஷயம், நீங்கள் இதிலே ஒரு விதமாக நெக்லெக்ட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த இடத்துல கிரேட்ஸை விட்டுருங்க, 4 and 6 விட்டுருங்க. இந்த இடத்துல எஃப் அண்ட் இ இருக்குது. ஓகேங்களா. எஃப் அண்ட் இ பாருங்கள். இந்த இடத்துல எஃப் வந்து ஸ்மால் கிளியரன்ஸ் ஃபிட், இ வந்து மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட். இது ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணும் போது காஸ்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட் தான் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து நம்மளுக்கு லோவாக இருக்கும். இதோட காஸ்ட் வந்து நம்மளுக்கு ஹையாக இருக்கும்.
ஸோ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து காஸ்ட் வைஸ் எக்கனாமிக்கலாகவும் பார்த்தாக்கணும். ஸோ வந்து நம்மளுக்கு மீடியம் கிளியரன்ஸ் ஃபிட் தான் நம்மளுக்கு ஆப்ஷனாக வந்து எடுத்துக்கணும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் ஏதாச்சும் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி நீங்கள் நிறையா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ராப்ளம் இருக்கும், அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணி பாருங்கள். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.